Hi friends, welcome to Malar's kitchen. இன்னைக்கு நம்ம கோழிக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Malar's kitchen-ஐ subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell button-ஐயும் press பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நான் கொஞ்சம் கோழிக்காலை சுத்தம் பண்ணி உப்பையும் மஞ்சளையும் தடவி வச்சிருக்கேன். 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இப்போ நம்ம 1 கப் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இன்னும் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லியை சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. இந்த டைமில் கோழிக்காலை இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நான் 3 சொம்பு ஆட் பண்ணதால் எனக்கு 6 கப்பு சூப் கிடச்சிச்சு. உங்களுக்கு இன்னும் சூப் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலாவும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். நான் இதை க்ளோஸ் பண்ணி 6 விசில் வரைக்கும் வேக விட போகிறேன். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. இது நம்ம ஏன் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சூப் திக்காக வரும், அதுக்காக தான். இப்போ 6 விசில் வந்துருச்சு. பாருங்கள், கோழிக்கால் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இதை 1 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கோழிக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சூப் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதிய டிஷ்ஷோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.